கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நம்முடைய தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4:23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் தலையில தாழ்த்துவோம். சின்னதா ஜெபம் மட்டும் தொடர்ந்து தியானத்துல போவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துற ஆண்டவரே. நன்றி ராஜா. இப்பொழுது நாங்கள் தியானிக்க இருக்கிறதான இந்த சிறிய தியானத்தை தேவன் ஆசீர்வித்தாருங்க. உண்மை நன்மையுமான இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ள கிருபை தாருங்க. சத்துருவானவன் பொறுக்கி விடாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். இந்த வார்த்தையில ஒரு வார்த்தைய நாம அழுத்தம் திருத்தமா பார்க்க போறோம். அதுல என்ன வார்த்தை அப்படின்னா, கடைசியாய் முடித்த அந்த வார்த்தை விரும்புகிறார் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதுல உள்ள வார்த்தை விரும்புகிறார் என்பதை காட்டிலும் இன்னும் அதை எளிமைப்படுத்தி ஒரு தமிழ் வார்த்தையை பார்க்கணும்னா தேடுகிறார் இருக்கு. என்னவா? தேடுகிறார் அப்படின்னு இருக்கு. ஒரு சின்ன கருத்தை மட்டும் இதுக்கு இல்ல, இன்னொரு கருத்தை மட்டும். இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள் ஆண்டவருடைய வார்த்தை, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் தமிழ்ல பைபிள் எழுதி கொடுக்கல. ஹலோ, எதுல எழுதி கொடுக்கல? தமிழ்ல எழுதல. முத எழுதின பைபிள் என்ன லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது? எபிரேய மொழி, பழைய ஏற்பாடு எபிரேய மொழின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பக்கத்திலே பார்க்கலாம். ஆமா, எபிரேயம் கிரேக்க மொழியிலிருந்து என்ன பண்ணப்பட்டது? ஆமா, அப்ப இதனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் அப்படின்னா இதுலதான் இருக்கு, எபிரேயத்துலதான் இருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, என்னமோ இதை இப்ப விரும்புகிறார் அப்படிங்கிறதுல தேடணும், என்ன வார்த்தையை நீ மாத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நாம புரிந்து கொள்வதற்காக நிறைய டிரான்ஸ்லேஷன், ஆங்கிலத்துல எத்தனை டிரான்ஸ்லேஷன் இருக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது, இப்ப நம்ம சாதாரணமா பயன்படுத்துறது கேஜேவின்னு சொல்லுவோம், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுவோம். அது இல்லாம என்ஐவி இருக்கு, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் இருக்கு. அது இல்லாம அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இருக்கு. அது இல்லாம நியூ லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், என்ன நிறைய இருக்கு. எதற்காகனா ஆண்டவர் பேசினதை மிக துல்லியமா தெரிஞ்சுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றாங்க, மிக சரியா தெரிஞ்சுக்கணும். அந்த கண்ணோட்டத்துலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, உண்மையாய் வழிபடுகிறவர்கள் பிதாவை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடும் ஒரு காலம் வருகிறது. அது இப்பொழுதே வந்து விட்டது. ஏனெனில் அவ்விதம் தன்னை வழிபடுகின்றவர்களையே பிதா தேடுகிறார். அல்லேலூயா. இப்ப நாம என்ன செஞ்சுட்டு இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம்? ஆராதிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு, கர்த்தர் என்ன செஞ்சிட்டோம்? ஆராதிச்சிட்டோம், உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா இப்ப இன்னொரு கண்ணோட்டத்துல பாக்குறோம், ஆராதிச்சிட்டோம்ல, உண்மையா ஆராதிச்சோமா அப்படின்னு செக் பண்ணணும். எல்லாம் ஆராதிச்சோம், மாற்று கருத்து இல்ல. ஆனா உண்மையா ஆராதிச்சோமா அப்படின்னா, உண்மை அப்படிங்கிறது என்னது? அதுதான் இப்ப இந்த தியானத்துல மிக முக்கியமான ஒரு காரியம். உண்மையா ஆராதிச்சோமா? அந்த உண்மையை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப தேடுகிறவருக்கு நான் தென்படணும்னா என்கிட்ட என்ன காணப்படணும்? உண்மை காணப்படணும். அந்த உண்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு சம்பவத்தை என்ன செய்ய போறோம்? அந்த தேடுதலை, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்பவம் பைபிள்ல இருந்தா பார்க்க போறோம். அது நேரடியா இல்ல, எதிர்மறையான ஒரு காரியம். அதுல இருந்து நம்ம விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அதற்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 17வது அதிகாரம் 22ல இருந்து வாசிங்க. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டு, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமா, போதுமா? இப்ப இந்த வேத பகுதியிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? ஒரு சத்தியத்தை எடுத்துரைக்கிறார். என்ன, எப்படி ஆராதிக்கிறாங்களா? அவங்க அறியாமல் ஆராதிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப இதை போல இப்ப நாம ஆராதிச்ச இந்த ஆராதனையில
உண்மை இருக்கா அப்படிங்கிறத நாம என்ன இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆராதனை ஸ்தலம் இருக்கு, இருந்துச்சா அப்போஸ்தலர் 17 வேற என்ன இருக்கு? ஆராதிக்கிற நபர்கள் இருக்காங்க, ஆராதனையின் வடிவம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு? இது இக்னோரண்ட் வர்ஷிப்பா, அறியாமையின் ஆராதனையா. புரியுதுங்களா? அப்ப நம்மளும் எப்படின்னா ஒரு ஆராதனை ஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கோம், ஆராதிக்கிற நாமெல்லாம் இருக்கிறோம், ஆராதனையின் வடிவம் இருக்கு, ஆனா அதுல உண்மை இருக்கா? என்ன இப்படி பீடிகை போடுறேன்னு பாக்குறீங்களா? போக போக தான் தெரியும், போக போக தெரியும் நாம உண்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மலாம் இந்த ஆராதனையில உண்மையா நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் நீங்க உங்களை குற்றப்படுத்துறதுக்கு இல்ல, இன்னும் ஒரு தெளிவை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, இதுல ஒரு பக்தி பேசப்படுகிறது, ஒரு பரவசம் பேசப்படுகிறது, அதை படைத்தவரை பற்றி அங்க பேசப்படுகிறது. இதை விட ரொம்ப வேதனை பரிதாபத்தையும் பேசப்படுது. அங்க அங்க ஒரு பரிதாபமும் என்ன செய்யுது அங்க இருக்கு. ஆகவே இந்த நாள்ல நாம அவசியமாய் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், அந்த பலிபீடம் அங்க இருக்கு, அதுல என்ன இருக்கு? ஆராதனையும் அரங்கேற்றப்படுகிறது. ஆனால் என்ன இல்ல அங்க? உண்மை இல்ல. உண்மையான தெய்வத்தை அவங்க என்ன செய்யல? ஆமா, ஆராதிக்கல, அறியாமல் ஆராதிக்கிற அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த நாள்ல நாம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, ஏன் இந்த உண்மை அப்படின்றத நான் இன்னைக்கு வலியுறுத்துறேன் அப்படின்னு கேட்டாக்கா, நம்முடைய ஆராதனையில உண்மை இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டாக்கா, நம்முடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கை இன்றைய நாட்கள்ல 2025 இந்த நாள்ல நம்முடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையும் வேரோட ஆட்டம் காண்ற மாதிரி இருக்கு. உண்மையா இல்லையா? டே டு டே லைஃப்ல எப்படி இருக்கிறோம்? என்ன, எப்படி நம்ம விசுவாசத்துல நிக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன தாங்க, கிருபை தாங்க, நான் நிக்க முடியல ரொம்ப அப்படின்னு சொல்றோமா இல்லையா? வேரோடு ஆட்டம் காண்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. அது இல்லாம நாம விரும்புற ஒரு காரியம் அது வேற ஒரு திருப்பத்தை நமக்கு தருது. நாம விரும்புறோம், ஆனா அந்த விருப்பம் என்ன செய்யல, நிறைவேற, வேற ஒரு திருப்பம் தான் நடக்குது. இதை விட ரொம்ப வேதனையான விஷயம்னாக்கா, நீங்க எல்லாருமேனாக்கா நான் ஜெனரலா சொல்றேன். நான் இதுல நம்ம சர்ச்சு தாண்டி இதுல செய்திகள்லாம் வெளியே பாக்குறோமா இல்லையா? யூடியூப்ல பாக்குறோமா இல்லையா? அவர்களை பத்தி நான் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? திகைக்க வைக்கிற, திணற வைக்கிற வழிகாட்டிகள். என்ன வைக்கிற? திகைக்க வைக்கிற, திணற வைக்கிற வழிகாட்டிகள். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதையும் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க? காது கொடுத்து கண்ணை வச்சு அவங்க என்ன பார்த்து அதை நினைச்சு சந்தோஷப்படுற ஆள் இருக்கு, அதை சுமந்துட்டு கேள்வி கேட்கிற ஆளு இருக்கு. இப்படி அவர் சொல்றாரு, உன்னை யார் பார்க்க சொன்னா? இங்க வர்ற பொதுவா இங்க வர்றனா சபைக்கு வர்றோம், சபையில பேசப்படுது, சபையில பேசுற விஷயத்த கேள்வி கேட்கணும், பைபிள் படிக்கணும், பைபிள்ல இருந்து கேட்கணும். அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா என்னத்த சொல்றது? அவர் தப்பா பேசிட்டு இருக்கிறாரு. அதை விளக்கம் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது, பைபிள்ல நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட அனுமானிக்க முடியாத அன்றாட நிகழ்வுகளை நான் நீங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் இதையெல்லாம் சந்திச்சுட்டு இங்க நடுவுல என்ன செஞ்சோம் சொல்லுங்க? ஆராதிச்சோம். இதுதான் உண்மை இல்லைன்ற. புரியுதா? இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இங்க நாம ஆராதிச்சோம் பாத்தீங்களா? இந்த ஆராதனையில் உண்மை இல்லை. அதனுடைய கருத்தை தான் இப்ப நாம கவனத்துல கொள்ள போறோம். வாழ்வில் அனுபவிக்காத தெய்வத்தை, நல்ல வார்த்தையை புரிஞ்சுங்க. என்னது? வாழ்வில் அனுபவிக்காத தெய்வத்தை ஆராதிப்பது என்பது உண்மை இல்லை. நான் சொன்ன தமிழ் புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது அப்படின்னாக்கா, என்னுடைய வாழ்வுல தெய்வத்தை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் பாட்டு பாடுவோமா? அந்த கண்மலையானவரை என்னுடைய டே டு டே லைஃப்ல நான் அனுபவிச்சிருக்கேனா? அதாவது என்கிட்ட யார் நீங்க கையை தூக்க வேணாம், ஆமே நல்ல அதுவும் சொல்ல வேணாம். ஹானஸ்டா உங்க மனசுல நினைச்சீங்க. பந்திக்கு போறோம், நிறைய வார்த்தைகளை தெய்வத்தை பத்தி நாம என்ன செய்யறோம்? பேசுறோம்.
ஆனா என்னுடைய டே டு டே லைஃப்ல, அன்றாட வாழ்க்கையில அந்த தெய்வத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேனா? அனுபவிச்சாதான் அந்த ஆராதனைக்கு பேரு உண்மையான ஆராதனை. அப்ப அனுபவிக்கணும்னா எனக்கு உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆன்மீக வலிமை தேவை. என்ன தேவை? ஆன்மீக வலிமை இருக்கணும். ஆன்மீக வலிமை இருந்தாதான் அந்த தெய்வத்தை என் வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். அப்ப அந்த ஆன்மீக வலிமை என்பது எப்போ எனக்கு கிடைக்கும்? அவரை நான் சரியாக அறிந்திருக்கும் போது மாத்திரமே அந்த ஆன்மீக வலிமை எனக்கு இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆன்மீக வலிமையை பைபிள்ல ஒரு பக்தன்ட்ட பார்த்துட்டு அடுத்த தியானத்தினுடைய நெக்ஸ்ட் காரியங்களுக்கு போறோம். அந்த ஆன்மீக வலிமை அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில பக்தன் சொல்றாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். என்ன சொல்றாரு? உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்யறது? கைவிடுறது இல்ல. உமது நாமத்தை அறிந்தவர்கள் என்னது? ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்களை நீர் உம்மை நம்புவார்கள். புரியுங்களா? இது ரெண்டுக்கு இடையில ஒரு இணைப்பு சொல் ஒண்ணு தமிழ் சொல் இருக்கு. ஆதலால். புரியுதா? அது ரொம்ப கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. ஆதலால். இது ஆதலால எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது என்ன செய்ய முடியாதுன்னா முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. உம்மை தேடுகிறவர்களை நீ எங்க செய்யறதில்ல, கைவிடுகிறதில்லை. இப்ப நம்ம சொன்ன நான் கர்த்தரை தேடினேன். அடுத்த வரி என்னது? நீ பாடினதானே தெரியும், நீ நிறுத்திவிட்ட. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தறிந்து நம்புவோன் பாக்கியவான். நான் கர்த்தரை அப்படின்னு ஒரு பக்தன் பாடுறாரு. யாரோ ஒருத்தர் பாடினாரு. சங்கீதத்திலையும் அந்த வார்த்தை இருக்கு, நான் கர்த்தரை தேடினேன் அப்படின்னு. அந்த பாடலை நான் பாடுறோம்ல, பாடும் பொழுது உண்மையா தேடுனா? நானு தேடும் போது எனக்கு அவர் செவி கொடுத்தாரா? அந்த பதில் இன்டராக்ஷன் நடந்துச்சா? இல்ல வெறும் மனனம் செஞ்சு பாடுறோமா? இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், தெரியுதுங்களா? இன்றைய நாட்கள்ல கிறிஸ்தவ உலகத்துல ரொம்ப பரிதாபத்தை நோக்கி கிறிஸ்தவ சமூகமே போயிட்டு இருக்கு. நீங்கள் நானும் கிருபையாய் ஒரு சிறு கூட்டமா இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். அதனால ஒரு சரியான திசையை நோக்கி நம்ம பயணிப்பதற்கு இந்த தியானம் உதவி செய்யும் நான் நம்புறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும். அத சங்கீதக்காரர் அனுபவிச்சாரு. நான் கர்த்தரை, தாவீது கர்த்தரை தேடினாரா? கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்தாரா? அவருடைய லைஃப நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு செயலை செய்தாலும் தேவன்கிட்ட கேட்டுட்டு தேவன் ஓகே எஸ் போலாம் செய்யலாம் அப்படின்னா தான் செய்வார். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டார், செய்ய. பைபிள்ல படிச்சிருக்கோம்ல. நீங்க நல்லா ஹானஸ்டா, யாரும் பதில் தீபி சொல்ற கையை தூக்க வேணாம். நீங்க ஒண்ணு மனசுக்குள்ள ஏன்னா பந்தியில கை வைக்க, ஹானஸ்டா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு தான் அப்படின்னு நம்ம செய்யறோமா? இல்ல சோத்தை கொண்டு வந்து வச்சோடனே படக்கு 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 வச்சுட்டு ஐயோ ஜெபம் பண்ணாம சாப்பிட்டோம்ல, அப்புறமா பாதியில கையை வச்சுட்டு சோத்திர ஆண்டவரே இந்த உணவுக்காக அப்படின்றமா? என்ன பசி கொடுமை. பசி எத்தனை மரங்க என்ன பசி வந்தால் அது என்னது 10? நம்ம கவனிக்கிறதே கிடையாது. எல்லாம் சொன்னாங்க, நானும் சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா இப்படிப்பட்ட சமுதாயத்துல நானும் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவனுக்கு தெரிவிச்சுட்டு தேவன் ஓகேன்னு சொன்னாதான் நான் செஞ்சேன்னு நம்ம எத்தனை பேர் இந்த காரியத்துல உண்மையா இருந்திருக்கிறோம்? புரியுதுங்களா? ஏன்னா அங்க உண்மை அடிபடுது இல்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். எப்ப? இனிஷியல்ல, இம்மீடியட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர்கிட்ட கேட்டோமா?
இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு ஒண்ணும் கை கூடாது, நம்ம நம்ம பாட்சா பலிக்காது அப்படின்னும் போதுதான் யார்கிட்ட போவான்? பெரியாஞ்சாட்ட போவான். ஆஞா எனக்கு உம்மை விட்டா, அப்பதான் நம்ம அவர் கண்ணுக்கு தெரிவார் நமக்கு. இனி வருகிற நாட்கள்ல இந்த தியானத்துக்கு அப்புறம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த காரியம் சொல்லுங்க அப்படின்னு பொய் சொல்லாதீங்க. என்ன சொல்லாதீங்க? பொய் சொல்லாதீங்க. ஏன்னா துணிச்சலா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கல்யாணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆண்டவரை எப்படி தொட்டுக்கிறாங்க? ஊறுகாவா தொட்டுக்கிறது. ஏன்னா அவருதான் கோச்சுக்கிட்டாருன்னா, அதனால இப்ப நம்ம ஜாதி ஜனத்துல வச்சுன்னா பணம் பார்க்க வச்சியா நீ? இவங்க தொல்லை நமக்கு தாங்க முடியல. ஒரு 10 ரூபா காசை வச்சு வெத்தலை பார்க்க வச்சு கொடுத்துரு. அது பணமும் கூட முக்கியம் இல்ல. எதுதான் முக்கியம்? பாக்கு வெத்தலை தான் முக்கியம். புரியுதுங்களா? அது மாதிரி ஆண்டவர் இந்த காரியம் தேவரி சகலத்தையும் இவன் பேசி முடிச்சுட்டு, இவன் நிறத்தை இவன் முடிவு பண்ணி, வசதி வாய்ப்பை இவன் முடிவு பண்ணி, கலரை முடிவு பண்ணி, எல்லாத்தையும் முடிவு பண்ணி கடைசியா யார்கிட்ட வந்து நிக்கிறது? எடுத்துன ஓப்பனிங்ல ஆண்டவரே இது என்ன போட்டுமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? நான் உங்களை தனிப்பட்டதை சொல்ல, பொதுவா கிறிஸ்தவ சமூகத்துல அப்படி நடக்குதா? எடுத்தோடனே முதல்ல நம்மாலா பாரு அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரிங்களா? உண்மையிலே கர்த்தர் வரும்போது ஐயா பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளவன் சொல்லுவாரா? வாய்ப்பே. அவன் டயலாக்க நம்ம பேச வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? இது காரணம் என்ன தெரியுமா? கடவுளை குறித்த அறிவு நமக்கு போதலன்னு தான் அர்த்தம். கடவுளை குறித்த அறிவு நமக்கு போதுமானதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாய் அந்த பயம் நமக்குள்ள இருக்கும். பயம்னா ஐயோ அடிச்சிருவார் அப்படிலாம் கிடையாது. மரியாதை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம். கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. புரியுதுங்களா? ஆதலால் இப்ப என்னன்னு தெரியுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்டா வரணும். என்ன வரணும்? செகண்டா வரணும். ஆனா நமக்கு தமிழ்ல நல்லா அழகா புரியுற மாதிரி முதல்ல போட்டு ஆதலால்ங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு, இணைப்பு சொல்ல கொடுத்திருக்காங்க. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள், என்னவா? உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இப்ப நாம அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறோம் சொல்றோம்ல, நம்பி இருக்கிறோமா அப்படிங்கறதான் வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயமே. அவருடைய நாமம் தெரியும். இததான் இன்னைக்கு பார்க்க போற மெயினான கண்டென்ட்டே இதுதான். அவருடைய நாமங்களை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவருடைய நாமத்தை தெரியும், ஆனா நாமத்தை முன்வைத்து நம்பி இருக்கிறோமா? நாமத்தை அறிஞ்சிருக்கிறதுனா என்னது? அவருடைய நாமத்தை அறிந்திருப்பது அப்படின்னா என்னது? பாருங்க, இங்க இந்த ஆண்கள் சைடுல இங்க ஒரு 15 பேருக்கு மேல இருக்கும். இப்ப என்ன கூப்பிடணும்னா என்ன தேவையா இருக்கு? பேர் தேவையா இருக்கு. ஒரே ஒரு ஆம்பளை தான் இந்த உலகத்திலே இருக்கான்னா அவனுக்கு என்ன தேவையில்ல? பேரே தேவையில்ல. வாங்க அப்படின்னா வந்துருவோம். இந்த உலகத்துக்கே கடவுள் ஒருத்தர் தான். அவருக்கு என்ன தேவையில்லை? பேரு தேவையில்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு பேரு தேவையில்லை. அப்ப பேர் இருக்க எதுக்கு? அவருடைய பேர் இருக்கா இல்லையா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப அது எதுக்கு? அது அவரை நான் அணுவணுவா தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரசிக்கிறதுக்கும், ருசிக்கிறதுக்கும் அவர் நமக்கு வெளிப்படுத்தின விஷயம் அது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாமத்துக்குள்ளேயும் ஒரு பண்புகளையும் ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய நாமத்தை நான் அறிந்திருப்பதினால் அவர் என்ன செய்வேன்? நான் நம்பி இருப்பேன். அப்ப அவர் மேல நான் நம்பிக்கை வைக்கணும்னா எனக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும்? அவருடைய நாமங்களை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். அவருடைய நாமத்தை அறிந்திருந்த ஒரு பக்தன் சொல்றாரு, யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சங்கீதம் 34:1 வாசிங்க.
கர்த்தரை நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் அவர் என் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படின்னா என்ன இது நிறைய பாடிருப்பேன். எந்த கால இப்ப நிறைய முறை பாடின பாட லிஸ்ட்ல அந்த பாட்டு வந்துரும். பாடிருக்கோமா இல்லையா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் பாடியிருக்கோம். நல்லா இங்க பாருங்க, நான் சொல்றதெல்லாம் யதார்த்தம். ஓரளவுக்கு நான் குறைந்த நாட்கள் உங்களோட வந்துகிட்டு இருக்கிறேன். நான் பேசுகிற எல்லாமே நம்முடைய பிராக்டிக்கல் லைஃபோட தொடர்புடைய வச்சுதான் நான் பேசிட்டே இருப்பேன். நான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் உம்மை துதிப்பேன்னு பாடணுமே. ஜெபம் பண்ணாத நாள் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சா இல்லையா? அப்ப என்ன, அவருடைய சமூகத்துல அந்த பாட்டு என்ன பாட்டு? பொய்யான பாட்டு. அப்படிதானே? எல்லா நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் துதிப்பேன்னு சொல்லிட்டு செய்யாத நாட்கள் வாரங்கள் இருக்கா இல்லையா? சில பேர் சபையே ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க? தவிர்த்துருவாங்க. போடா, இந்த வாரம் போவேனா சபைக்கு. போய் என்னத்தை கண்டோம்? சில பேர் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கிறேன். அப்ப நான் பாடுகிற பாடல்ல என்ன இல்ல? உண்மை இல்ல. அப்ப உண்மை இருக்கணும்னா நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில அந்த தெய்வத்தை அனுபவிச்சுட்டு இங்க ஆராதிச்சாதான் அது உண்மையான ஆராதனை. இந்த தாவீது அந்த கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்றாருங்களா? அவருடைய சூழல் என்னன்னு பாருங்க அதுல ஹெட்டிங்ல. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். எப்போ? யாரால் இல்ல, எப்போ? துரத்தி விடப்படுகையில். நம்ம உறவுகள் இல்ல பிள்ளைகள் இப்படிப்பட்ட எதிர்மறையான ஒரு காரியத்தை செய்யும் போது எண்ணில் அடங்கா பாடுவோமா? ஏன் பாட மாட்டேங்கிறோம்? நானும் மனுஷன் தானே, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இருக்கும்ல. மனுஷன்தான், ஃபீலிங் இருக்குந்தான். ஆனாலும் நான் தெய்வத்தை அறிகிற விதமாய் அறிந்திருந்தால் சூழ்நிலையை மேற்கொள்வேன். என்ன செய்வேன்? சூழ்நிலையை மேற்கொள்வேன். அந்த சூழ்நிலையை மேற்கொண்ட தாவீது தான் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும். அப்ப அவர் பாடுனா எப்படி இருக்கும்? அவர் பாடுனா எப்படி இருக்கும்? உண்மையா இருக்கும்ல. அதனாலதான் ஆண்டவர் அவனை மட்டும் பார்த்து சொல்லியிருக்காரு, நீ என் டேவிட்ட பார்த்து சொன்னாரு. நான் பைபிள்ல உள்ள டேவிட்ட சொன்னேன். ஹலோ, அல்லேலூயா. என் இருதயத்துக்கு, ஏன்னா அவன் பாடுனா எப்படிதான் பாடுறான்? உண்மையா பாடுறான். எவ்வளவு எதிர்மறையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. அந்த தாவீதோட வாழ்க்கையில அவன் தெய்வத்தினுடைய நாமத்தை, நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு காரியத்தை, அதாவது சூழ்நிலைகளை நான் மேற்கொண்டு ஆண்டவரை நான் என்னுடைய வாயாலும் என்னுடைய வாழ்க்கையாலும் மகிமைப்படுத்தணும்னா அவருடைய நாமத்தை அறிகிற விதமாய் அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சிருந்தாதான் அவரை நான் மகிமைப்படுத்த முடியும். அந்த மாதிரியான சில சம்பவங்களை பார்த்துட்டு அடுத்ததுக்கு போறோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கதான் போறோம். அல்லேலூயா. ஆனா நேரத்துக்குள்ள முடிச்சிருவோம். முதல், அதாவது சிந்தனைக்குன்னு சில அனுபவங்களை பார்க்கிறோம். தாவீது சந்தித்த சில சூழ்நிலைகள் நம்ம எல்லாரும் தெரிஞ்சதான். ஒண்ணு புதுசா இங்க ஒண்ணு பைபிள்ல இருந்து நான் புதுசா கண்டுபிடிச்ச ஒண்ணு இல்ல, ஏற்கனவே படிச்சதான். பட் இந்த கண்ணோட்டத்துல, இந்த தியானத்துல நம்ம போய் பார்க்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 45, 46, 47. அப்படியே பைபிள் கையில வச்சிருக்கவங்களா அப்படியே பரட்டிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். பாப்போம், அது என்ன பாப்போம். இப்ப இந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான சூழ்நிலை. நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், சண்டே கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுக்கிறதா. என்ன சூழல்? ஒரு போர். யார் யார் நிக்கிறா? இஸ்ரவேலர்களும் பெலிஸ்தியரும் நிக்கிறாங்க. இஸ்ரவேலருக்கு தலைமை தாங்கிறது யாரு? சவுல்.
இவங்க தலைமை தாங்கி நிக்கிறது யாரு? கோலி. கோலியாத் நிக்கிறான். அவன் வந்து என்ன சொல்றான், இவ்வளோ பெரிய டீமோட வந்துட்டு, இங்க பாரு, ஒத்தைக்கு ஒத்தவா, என்ன ஜெயிச்சுன்னா என் படைய ஜெயிச்ச மாதிரி, அப்படித்தானே சொல்றான். அப்படித்தானே சொல்றான். எத்தனை நாள் வந்து நிக்கிறான்? எத்தனை நாள் இது மாதிரி கொக்கரிச்சிட்டு வந்து நிக்கிறான்? 40 நாள் நிக்கிறானா. எத்தனை நாள்? 40 நாள் நிக்கிறானா. இந்த 40 நாள் நிக்கும் போது இந்த இஸ்ரவேல் இந்த படையில யாரும் இருக்கிறா? தாவீதோட பிரதர்ஸ் இருக்காங்களா? தாவீதோட அப்பா என்ன செய்யறாரு? தாவீதை கூப்பிட்டு, டே சின்னப்பட இங்க வராங்க, அண்ணன்லாம் அங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் ரொம்ப போர்ல ரொம்ப சண்டை செஞ்சு என்ன செய்வாங்க, டயர்டா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய, ஸ்நாக்ஸ், என்ன செய்ய, ஸ்நாக்ஸ கொண்டு போய் கொடு அப்படி சொல்லி இங்க இருந்து ஒரு அனுப்புறாரு. நேரா வர்றான் நம்ம ஆளு, வந்து என்ன செய்யறான், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இப்படி பாக்குறான். ஒருத்தாங்க கத்திட்டு கிடக்குறான். யார் அவன் கேக்குறான். இவங்க விஷயத்த சொல்றாங்க. நான் ஷார்ப்பா விஷயத்துக்கு வரேன். இவன் டக்குன்னு சவுல்ட்ட சொல்லு, நான் அவனை மேட்டரை முடிச்சிடறாங்கிறான். யார? அவன் சவுல் சொல்ற, டே நீ சின்ன பலர், உங்களுக்கு விஷயம் தெரியாது இல்ல, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரிப் இப்படிதான் ஒரு சிங்கம் கரடி என்ன பண்ணுச்சு, ஆட்டை குடிச்சிட்டு போச்சு, போய் கிழிச்சு எத, சிங்கத்தையும் கரடியையும் கிழிச்சு மேட்டர் முடிச்சுட்டேன். அத போல இவனு ஒருத்தங்கிறான். எதை போல? மிருகத்தை போல இவன் ஒரு மிருகம், இவனை ஊடியா நான் மேட்டர் முடிக்கிறாங்கிறான். போய் நிக்கிறான். அவன் வந்து, ஏண்டா நான் இப்படி, அப்பதான் அவன் சொல்றான், கோலியாத்தை பார்த்து என்ன சொல்றான், நீ எப்படி வர்ற, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நான் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நானும், அந்த நானும் அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, தெய்வத்தினுடைய நாமத்தை உள்ள வச்சிருக்கிறான். நான் சிங்கிளா வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? நோ, நான் சிங்கிள் தான், ஆனா சிங்கிள் இல்ல. ஹலோ, புரியுது இல்ல? யாரு நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே. அப்ப அந்த தாவீது யாரை தெரிஞ்சு வச்சிருக்கான்? தேவனை தெரிஞ்சு வச்சிருக்கான். தேவனை தெரிந்து வைத்ததினால் அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? என் தேவன் சேனைகளின் தேவன். அந்த சேனைகளின் தேவனை முன்வைத்து போனால் எவனா இருந்தாலும் துவம்சம்தான், ஜெயம்தான் நமக்கு. ஏனென்றால் என் தெய்வம் ஜெயத்தை தருகிற தெய்வம். இந்த படையெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி யார முன் வச்சு போறேங்கிறான். புரியுதுங்களா? அப்ப ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலை, சவுலே பயந்து பம்மி படுத்து கிடக்குறான். ஆனா தாவீது ஃபேஸ் பண்றான். ஏன்? யாரால? ஏன் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணா? யார தெரிஞ்சு வச்சதுனால? தெய்வத்தினுடைய நாமத்தை தெரிந்ததால். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உனக்கு எனக்கு வருகிற சூழல்ல அந்த சூழலை மேற்கொள்ள முடியும். ஏன்னா என்னுடைய தெய்வத்தினுடைய நாமம் இது, அவர் வெற்றியை தருவார் அப்படின்னு நாம ஜெயிச்சு இங்க வந்து பாடுனா அந்த பாட்டுக்கு பேரு உண்மையான பாட்டு. இல்லைன்னா பாட்டுக்கு பாட்டு. என்ன பாட்டு? பாட்டுக்கு பாட்டு. அதை செஞ்சுட்டு வந்து பாடுனா உண்மையான பாட்டு. அல்லேலூயா. இப்ப தாவீது கோலியாத்தை ஜெயிச்சது அவன் தெய்வத்தினுடைய நாமத்தை சரியாய் அறிந்திருந்ததா வெற்றி அவனுக்கு கிடைச்சது. சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 1000. இந்த பாடல் வருவதற்கு காரணமே அவன் தெய்வத்தை அறிந்திருந்ததால் தான். இந்த தாவீது அவ்வளவு பெரிய புகழ் வருவதற்கு காரணமே அவன் தெய்வத்தை சரியாய் அறிந்திருந்ததாலதான். இதை ஏன் நான் சொல்றேன்னா, முதலே சொன்ன பாத்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நம்ம நினைக்கிறதுக்கு மேல 8 தப்பா என்னென்னமோ வருது. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெற்று
இங்க வந்து அந்த விடுதலை நாயகனை பாடணும்னு வச்சுங்களேன். விடுதலை நாயகன் இவ்வளவு நாளா பாடுனது பாட்டுக்கு பாட்டு. இனிமேல் நம்ம பாட வேண்டியது உண்மையான பாட்டு. வெளியில நான் அந்த வெற்றியை ருசிச்சுட்டு வந்து இங்க பாடுனேன்னா, தேவன் தேடுகிற ஆராதனை இங்க இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆராதனையில நான் இருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் 1 மணி நேரம் எனக்கு தேவை. ஆனா அவளை எழுத்துக்க மாட்டேன். ஷார்ப்பா வந்துடுறேன் நான். வேகமா வந்துடும். இன்னொரு அடுத்த சம்பவம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்று. என்ன பிரச்சனைனா, இந்த வசனத்தை நோட் பண்ணீங்க, மைண்ட்ல வச்சீங்க. இது என்னன்னு கேட்டாக்கா, தாவீது சண்டைக்கு போறான். அந்த இடத்துல நீ வேணாயா, நீ வந்து உன் பார்ட்டிக்கு எய்த்து நீ வந்து ஏதாவது சிக்கல் பண்ணிடுவோம், நீ போ ஊருக்கு ரிட்டர்ன் போடுவான். ரிட்டர்ன் ஊருக்கு வந்து பார்த்தாக்கா இங்க என்ன செய்யறோம், வேற ஒரு குரூப் என்ன செஞ்சிடும், மனைவி பிள்ளைகளை எல்லாம் கேப்சர் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா வசனம் இருக்கு பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் எப்படி இருந்தாங்களாம். ஆமா, தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று யார தாவீத ஏற்கனவே அப்படி இருக்கான். அவன் குழம்பி போயிருக்கான். பொண்டாட்டி பிள்ளை இழந்து நிக்கிறான். இப்ப சுத்தி நிக்கிற இவனுடைய ஆட்கள் தான் எவ்வளவு பேரு, இவன் கூட்டிட்டு போன 600 பேரு. யார் கூட்டிட்டு போனது? தாவீது கூட்டிட்டு போன 600 பேர். என்ன சொல்றான்? கல்லெறிஞ்சு. இந்த இடத்துல மட்டும் நம்ம இருந்தா என்ன செய்வோம்? என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனா அவர் என்ன செஞ்சாராம்? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. சமாதானக்காரனர் நீங்க தானே. பாட்டுக்கு பாட்டு. இவன் பாடுன எப்படி இருந்திருக்கும்? உண்மையா இருந்திருக்கும்ல. அந்த உண்மையான கர்த்தர் என்னிடத்துல உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். உண்மையாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு சம்பவம். இந்த இடத்துல அடுத்த சம்பவம் 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு. சம்பவத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறான். இப்ப என்ன செய்வான்? சீமை என்ன பண்றான்? தூஷித்துக் கொண்டே வரான். இப்ப தாவீது என்ன செய்யறான்? தூஷிக்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னா தாவீதையும் தாவீதை சேர்ந்தவர்களை கல்லறியறான். அப்படிப்பட்ட சூழல்ல தாவீது என்ன சொல்றாரு? அவர் ஒருத்தர் சொல்றான் பாருங்க. அப்பொழுது சிரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் என்னவா? எப்படி அந்த வார்த்தைய அவன் மனசை நமக்கு தெரியப்படுது பாத்தீங்களா? எவ்வளவு அவன் கோபமா இருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவான். அந்த செத்த நாய் ராஜாவை என்ன செய்யுது? வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு, புரியுங்களா? கர்த்தர் அவன் தெரிஞ்சிருக்கிறான். அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. நான் எங்க போனாலும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற கடவுள். நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை அப்படின்னு பாடணும். அந்த பாட்டுக்கு பேர் என்னது? பாட்டுக்கு பாட்டு. ஆனா ஆண்டவர் என்னிடத்துல உங்களிடத்துல எதிர்பார்க்கிற பாட்டு என்னது? உண்மையான பாட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை சொல்ற பாத்தீங்கன்னா, தேவன் அனுமதிக்கிறாரு, திட்டுட்டியா, அதை கடந்து போறான் பாத்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறான் பாத்தீங்களா? கர்த்தருக்கு மகிமை. 4வதாய் ஒரு சம்பவம் 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில்
எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் ஓகே, இதுல என்ன விஷயம்னா 7வது வசனத்தையும் வாசிச்சிருங்க. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். யாரு நாட்டுல? பெலிஸ்தருடைய நாட்டில். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எதிரியோட. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நான் ரஷ்யாக்காரன் உக்ரைன்ல குடியிருந்த மாதிரி. யாரு? ரஷ்யாக்காரன் எங்க குடியிருக்கான்? உக்ரைன்ல. இந்தியாக்காரன் பாகிஸ்தான்ல குடியிருக்க மாதிரி முடியுமா? பாசிபிலிட்டி இருக்கா? ஆனா நம்மால் இருந்தான். ஏன் தெரியுமா? இப்ப இங்க பாருங்க, ஒண்ணு இல்ல. இப்ப நமக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம். எங்க போறோம்? கல்யாணத்துக்கு போறோம். அந்த கல்யாணத்துல நமக்கு வேண்டாத 4 பார்ட்டி வருதுன்னு நமக்கு தகவல் வந்துருச்சு. போகும் போதே என்ன மனநிலையில போவோம்? மூஞ்சிலே முழிக்க வருமா வராதா? எப்படியும் சந்திக்காத அளவுக்கு அப்படியே பிளான் பண்ணி அப்படியே திரும்பி டைவர்ட் ஆகி டிஃபன் போடுற இடத்துக்கு போய் காப்பி கொடுக்கறத அப்படியே செய்வோமா செய்ய மாட்டோமா? சில நிமிடங்கள் மாத்திரமே சந்திக்கிற சந்திப்புல இப்படி நம்ம இவ்வளவு டாவு டக்கர் வேலை எல்லாம் பண்றோமே. ஒருத்தன் ஊர்ல போய் தங்குன்னு சொல்லி ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. 1 வருஷமும் 4 மாதமும். எப்படி? ஏற்கனவே பார்த்தாலே முடிச்சிடணும்னு இருக்காங்க பெலிஸ்தீனுங்க. அவன் ஊர்ல போய் இருக்கிறான்னா ஏன் தெரியுமா? என் தெய்வம் பாதுகாப்பின் தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு வளையத்தை தாண்டுற அளவுக்கு ஒருத்தனுக்கு என்ன இல்ல, சக்தியே கிடையாது. என் தேவன் எனக்கு பாதுகாப்பா இருக்காரு. வாடா உள்ளப்போ. எவ்வளவு அற்புதமான, ஏன்னா நாமத்தை அறிந்திருந்தாதான் இந்த மாதிரி செய்ய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட். கடைசி 5வது ஒரு சம்பவம். என்ன 5வது சம்பவம்? 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கைத்தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லோரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். சொல்றது யார் தெரியுமா? இந்த வார்த்தையை சொல்ற நபர் யாரு? அகித்தோப்பேல் சொல்றாரு. யார பத்தி யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அதான் விஷயமே. அப்பனை பத்தி சொல்றாரு. இப்ப மவன் யாருக்கு ஆலோசனை? மவன் எதுக்கு ஆலோசனை கேட்கிறான்? அப்பனை போட்டு தள்ளுறதுக்கு, முடிக்கிறதுக்கு மேட்டர் கேட்கிறான். புரியுதுங்களா? இதுல கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா? பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனை. என்ன ஆலோசனை? என்ன ஆலோசனை? நல்ல ஆலோசனை. அதை தேவன் என்னவா மாத்தினாராம்? ஹல்லேலூயா. இத தெரிஞ்ச, அதாவது இத நல்லா புரிஞ்சுங்க. 138ல பார்க்காம வசனம் சொல்லுங்க. 138ல 8 எடுக்காத. கர்த்தர் எனக்காக யாவையும். ரொம்ப விசுவாசி இந்த வசனத்தாலேயே வீணா போயிட்டு இருக்கு. எந்த வசனத்தால? இந்த வசனத்தால. ரொம்ப சொல்லி 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 சொல்ல சொல்ல இந்த 1000 ஸ்தோத்திர பலி இருக்குல்ல, அது மாதிரி சொன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. என்ன இருக்கு? நம்ம எவ்வளவு தேவனை எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? அவர் முகத்தை பார்த்தோ என் உதட்ட பார்த்தோ ஆசீர்வதிக்கிறவர் இல்ல, என் உள்ளத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்னவர் யாரு? தாவீது. அவரு இத யோசிச்சு பாருங்க. அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அவமாக்கி தாவீதை காப்பாத்தினார்ல. புரியுதா? அப்ப தாவீது எப்படிப்பட்டவன்? அவருடைய நாமத்தை அறிந்தவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இவ்வளவு நேரம் நம்ம என்ன செஞ்சோம்னாக்கா, வேத பகுதிகளை பார்த்து ஒரு மேலோட்டமா அப்படியே பார்த்தோம். நாமத்தை அறிஞ்சிருக்கிறான் அப்படின்னு. இப்ப இன்டெப்தா பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? இன்டெப்தா பார்க்க போறோம். நாமத்தை அவனுடைய வரிகளில் இருந்து, என்னது, அவன் பாடின பாடல் வரிகளில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே சர்ச் பண்ணி பார்க்க போறோம். சும்மா இல்ல அவர் பாடினது. இன்னைக்கு ஒரு சகோதரி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணும் பொழுது அந்த வரிகளை தான் அவங்க சொல்லி முழுசா சொன்னாங்க. அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேனோ அது இங்கேயும் ஆக்ஷன்ல இருக்கும் பொழுது நமக்கு உள்ள என்ன இருக்கும், ரைட் தேவன் என்ன எப்படி நடத்துறாரு, சரி அப்படியே நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ரைட், ஓகே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது அவருடைய நாமத்தை நம்புவது என்பது உச்சரிப்பதல்ல, தியானித்திருப்பது. அப்பதான் நம்ப முடியும். சும்மா உச்சரிக்கிறதுனால நம்ம நிறைய சொல்றோம் பார்த்தீங்கன்னா, யெகோவா தேவனுக்கு 999 சொல்லு அப்படின்னா நம்மள யாரும் கேட்டதில்லை, அதனால நம்மளும் என்ன செய்யறதில்ல, சொன்னதில்லை. நம்ம பாட்டு மட்டும் பாடிடுவோம், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி, உண்மை அந்த இடத்துல மட்டும் உண்மை, எதை சொல்லி பாடுறது தெரிஞ்சாதானே ஏன் சொல்ல முடியும், எதை சொல்லி பாடிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், ஓகே. கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். இதை ஏன் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துறேன், இன்னைக்கு கடவுளை குறித்தும் அவருடைய நாமங்களை குறித்தும் தியானம் என்பது இல்லாமலே போயிடுச்சு. அதை தியானிக்கிறது. ஆனா வசனம் மட்டும் தெரியும். கர்த்தருடைய வேதத்தில் எவ்வளவா, இரவும் பகலும்னா எவ்வளவு மணி நேரம், இரவும் பகலும்னா எவ்வளவு மணி நேரம், 24 மணி நேரம். 24 மணி நேரம் வேணாம், ஒரு 1 hour 1 hour தியானிக்கிறோமா? எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு. படுக்க வச்சாதான் நமக்கு தெரியும் என்ன வச்சா ஏன் அப்படின்னா என்னது, அப்படி ஒரு சீக்வன்ஸ் வந்தாதான் ஆண்டவரே, அப்ப மட்டும் ஆண்டவர் என்ன செய்வான், எவ்வளவு நேரம் நினைப்போம், நினைச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப என்ன சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட, இப்ப நான் கூப்பிடும் போது அவர் என்ன சொல்லுவாரு, டைமே இல்லையா, எனக்கும் டைமே இல்லை சொல்லுவாரு. நான் என்ன செய்யறேனோ அப்படிதான் அவர் ரியாக்ட் பண்ணுவாரு. அவர் சின்ன பிள்ளை இல்ல, நான் அவர்கிட்ட உண்மையா இருந்தா அவரு எனக்கு உண்மையா இருப்பாரு. நான் அப்படியே பிரம்மாத்தி வேலை நடிப்பு வேலையெல்லாம் காட்டாருனாக்கா அவர் எவ்வளவு பார்த்திருப்பாரு. அவர் ஒரு சின்ன பீஸ் எடுத்து விடுவாரு, ட்ரெய்லர் வாங்கிக்க. புரியுதுங்களா? எதுக்குன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில நாம ஏமாந்துட கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, மணி ஆயிடுச்சு வர. சங்கீதம் 23 எடுத்துக்கலாம். நிறைய முறை வாசிச்சு மனனமா இருக்கிற ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய வார்த்தைகளுக்குள் ஒளிந்திருக்கும் கர்த்தரின் நாமங்கள். என்னது? ஒளிந்திருக்கும் கர்த்தரின் நாமங்கள். அந்த நாமத்தை அவன் அறிந்திருந்ததால தான் இந்த பாடலே அங்க அவன் அரங்கேற்றுகிறான். என்ன நாமம்? முதல் வார்த்தை என்னது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன நாமம்? கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிற பதிலே ஆரம்பத்துல ஓப்பனிங்கா சொல்லிட்டேன். இந்த பைபிள் தமிழ்ல இருக்கு, ஆண்டவர் தமிழ்ல பேசி எழுதி கொடுக்கல. புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் என் மேய்ப்பர் அப்படின்னா என்ன நாமம்? சார் நானே சொல்லித்தரேன். யெகோவா ரூவா, யெகோவா ரூவா. ரூவா யெகோவா ரூவான்னா என்னது? மேய்ப்பர். யெகோவா ரூவானா யெகோவா என் மேய்ப்பர். இப்ப கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. மேய்ப்பருங்கிறதுக்கு என்ன நாமம் வருது? ரூவா. அப்ப அவரை தெரிஞ்சிருந்ததுனால தானே அந்த வார்த்தை அங்க பிரயோகிக்கிறாரு. என்ன தெரிஞ்சிருக்குது? ரூவா அப்படின்னா என்ன? மேய்ப்பர்னா என்ன? என்ன அது? என்ன உறவு? யாருக்கும் இடையில் உள்ள உறவு அது? ஆடுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவு. ஓகேயா? ஆடுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவு இருப்பதினால் என்னைக்காவது ஆடு மணி 9 ஆச்சு டிஃபன் வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப அதை பத்தி யாரு கவலைப்படுவார்? மேய்ப்பன். அதை தெரிஞ்சிருந்ததுனாலதான் அவன் பாடுறான் ஓப்பனிங்க, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது. புரியுதா? நாமத்தை அறிந்திருந்ததுனாலதான் அந்த அறிக்கையே வருது. இப்ப முதல் நாமம் என்ன நாமம் அது? யெகோவா. ரைட், ஓகே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான்
தாழ்ச்சி அடை அதுல ஒரு நாமம் இருக்கு. அந்த தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு நாமம் ஒளிஞ்சிருக்கு. என்ன நாமம் அது? கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம் அப்படின்லாம் நான் உங்களை சொல்ல ரொம்ப சிரமப்படுத்த விரும்பல. எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு அப்பதான் போல சொன்னேன். தேவன் என்னுடைய மேய்ப்பரா இருக்குமானால் என்னுடைய அந்த ஆட்டினுடைய அனைத்தை யார் பார்த்துக்குவா? அவர் பார்த்துக்கோ. புரியுதுங்களா? நான் தாழ்ச்சி அடையேன்னு அவர் சொன்னது தெரியுமா? அந்த நாமத்தை மைண்ட்ல வச்சுட்டு தான் பேசுறாரு. நான் என்ன செய்ய மாட்டேன். அப்ப யெகோவா ஈரே, நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்ன தண்ணீர்? அமர்ந்த தண்ணீர். அதுக்குள்ள ஒரு நாமம் இருக்கு. எதுக்குள்ள? அமர்ந்த தண்ணீர். அமர்ந்த தண்ணீருக்குள்ள ஒரு நாமம் இருக்கு. அது என்ன நாமம்? அமர்ந்த. நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அமர்ந்த தண்ணீர். யெகோவா ஷாலோம், சமாதானம். அதனால அவரு பீஸ்ஃபுல். அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் என்ன செய்றாரு? நடத்துகிறார். யெகோவா ஷாலோம். அடுத்தது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அவர் என் ஆத்துமாவை அப்படின்னா அதுக்குள்ள ஒரு நாமம் இருக்கு. இதுவரைக்கும் எத்தனை நாமம் பார்த்திருக்கோம்? 3 நாமம். 3 நான் பார்த்திருக்கேன். யெகோவா ருவா, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம். 4வது என்னது? என் ஆத்துமாவை தேற்றி அப்படின்னா யெகோவா ராஃபா. என் ஆத்துமாவுக்கு ஜீவன் தந்தவர் யாரு? பாவத்துல இருந்த நானு. இந்த பாவத்தினுடைய நோயை போக்கினது யாரு? யெகோவா. என் தெய்வம். என் ஆத்துமாவை தேற்றி யெகோவா ராஃபா. அடுத்தது, தம்முடைய நாமத்தின் நிமித்தம். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில். எந்த பாதையில? நீதியின் பாதை. நீதியின் பாதை. அப்ப அதுல ஒரு நாமம் இருக்கு. யெகோவா சித்தேனு. அடுத்தது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு எதுக்கு பயப்பட மாட்டேன்? தேவர் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டாரா? தேவரில் இருமா. பொல்லாப்புக்கு ஏன் தெரியும் பயப்பட மாட்டாரு? அங்க ஒரு நாமம் இருக்கு. அதனாலதான் அந்த நாமத்தை முன் வச்சு அவர் சொல்றாரு, நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். கோலியாத்த சொன்னாரு, என்ன பெயர் சொன்னாரு? சேனைகளின் கர்த்தர். அப்ப என்னது? யெகோவா ஷாபோத். யெகோவா ஷாபோத், the Lord of hosts, சேனைகளின் தெய்வம். ரைட். பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட தேவரீர் என்னோடு கூட. இதுக்கு என்ன பேர் இருக்கு? யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. அதுல என்ன இருக்குன்னா, வெறுமனே நம்ம வரிகளாவே பார்த்து பழக்கப்பட்டோம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப பாக்குறோம். நம்ம நாமங்கள் ஒளிந்து இருக்கிறது. யெகோவா ஷம்மா. அடுத்தது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அடுத்தது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த. அப்படின்னா என்ன தெரியுமா? அதுல ஒரு நாமம் இருக்கு. ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறது அப்படின்னா அங்க வெற்றியின் ஒரு ரகசியம் அதுக்குள்ள இருக்கு. யெகோவா நிசி. அடுத்தது, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எண்ணெயால். அப்ப எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது அப்படின்னா அதுல ஒரு நாமம் இருக்கு. யெகோவா மெக்காதீஸ், பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். என்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. சரி, இது தாவீது பாடணும் போது அந்த பேர்லாம் இருந்துச்சு. நாம் பாடனா? எனக்கு உங்களுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன நாமம்? என்ன புதிய ஏற்பாட்டுல இருக்குல்ல, இயேசுங்கிற நாமம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. அந்த இயேசு அப்படிங்கிற நாமம் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல என்னன்னா யெஷுவா. என்னது? யெஷுவா அப்படிங்கறதா ஒரிஜினலா பைபிள்ல ஒரிஜினலா தேவன் வச்ச பேரு யெஷுவா. அப்ப இயேசுவை நான் இங்க மகிமைப்படுத்தும் பொழுது இத்தனை இப்ப சொன்ன பாத்தீங்களா, இத்தனையும் நானும் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும். அதை பார்த்து இந்த தியானத்தை நிறைவு செய்ய போறோம். ஓகேயா? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம். போதும். இப்ப என்ன பேர் சொல்லணும்? யெகோவா ரூவா. யெகோவா எப்படி சொல்லுவீங்க? யெசுவா. யெசுவா ரூவா. என்ன ரூவா? யெசுவா ரூவா. நானேன்றது யார அட்ரஸ் பண்றாரு? இயேசுவை தான் அட்ரஸ் பண்றாரு. அப்ப நான் எந்த பேர் அதுக்குள்ள இருக்கு? யெசுவா ரூவா. அல்லேலூயா. ஆமா. அடுத்த பேர் என்னது? நல்ல மேய்ப்பன். இருமா, போதும். அடுத்தது பேர் என்னன்னு கேட்டேன். முதல்ல பார்த்தோம்ல 9 பேரு. ரூவா, யெகோவா ரூவா. அடுத்தது
யெகோவா ஈரே. ஈரே பார்த்தோம்ல. அதுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். இது பாருங்க, இது ஒரு நீண்ட ஸ்டடி. நான் அவ்வளவு எடுத்துக்க நேரம் இல்ல, அது சொல்றதுக்கு பத்தாது. அதனால உங்களுடைய தனி தியானத்துக்கு ஃபர்தரா நீங்க கண்டினியூ பண்ணிக்கணும். லூக்கா 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். ஏன்னா எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிட்டார்? அவர் யெகோவா எல்லாம் அவர் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில தெய்வம் அப்படிதான். அவர் யெஷுவா ரூவாவாய் இருக்கிறார், யெஷுவா ஈரேவாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு. அப்படின்னா அடுத்தது என்னது? யெஷுவா ஷாலோம். ஏசாயாவுல நம்ம எடுத்து வாசிக்கணும். ஏசாயா 9:6 சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமான. அதுல பாத்தீங்கன்னா சமாதான பிரபு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17வது வசனம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா 53:4 தான் ரெஃபரன்ஸ். அது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்படின்னா இயேசு யாரு? யெஷுவா ராஃபா. ஹல்லேலூயா. 2 பேதுரு 1 அதிகாரம் 1வது வசனம். நம்முடைய தேவனுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால். யாருடைய நீதியால்? இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால். அப்ப இயேசு யாரு? யெஷுவா சிட்கேனு. அதே வார்த்தை, இதே நாமத்தை இன்னொரு இடத்துலயும் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ரைட். 6வது ஒரு காரியம், 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுதாமே வல்லமையின் தூதரோடும். யாரோட? வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது. அப்ப யாரோட தான் வரப்போறாரு? தூதர்களோட தான், சேனைகளின் தூதரோட வரப்போறாரு. அப்ப யெஷுவா ஷாபூத். 7வது மத்தேயு 1:23. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருப்பார். யெஷுவா ஷம்மா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட். ஓகே. அடுத்தது கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் அவ வெற்றி சிறந்தார்னா யெஷுவா நிசி. கர்த்தருக்கு மகிமை. கடைசியா 9 எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். யெஷுவா மெக்காதீஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி அவருடைய பெயர்கள் எல்லாம் எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு. இத தெரிஞ்சு ஆராதிச்சோம்னா அதற்கு பேர் உண்மையான ஆராதனை. தெரியாம ஆராதிச்சோம்னா பாட்டுக்கு பாட்டு. ஆகவே நீங்கள் இதுவரைக்கும் எப்படி அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம். காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ. அறியாமையுள்ள காலங்களை காணாதவர், இப்பொழுதோ. அப்ப இப்பொழுதோ அப்படின்னா இனி வருகிற நாட்கள்ல நானும் நீங்களும் ஆராதிச்சோம்னா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில எனக்கு வருகிற காரியங்கள்ல தேவனுடைய நாமத்தை முன்வைத்து ஒவ்வொன்னையும் என்ன செய்யணும்? ஓவர் கம் பண்ணிக்கிட்டு அவருடைய நாமத்தை முன் வச்சு ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளணும். இந்த சரியான கருத்தை அறியாத போது, இழந்த போது விழுந்துட்டான். ஆதியாகமத்துல அறிந்த போதோ நானும் நீங்களும் எழுந்து நிற்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் பேசின வார்த்தையின்படி வாழ எல்லாரும் கண்களை மூடி ஒரு மன இருதயத்தோடு, ஆண்டவரே உமது வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, ஆண்டவரே உமது வசனத்தின்படி வாழ எங்களுக்கு ஆவியானவர் உணர்வுகளை கொடுத்து நடத்தும்படி உம்மை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல உம்மை நம்பி வாழ ஆவியானவர் எங்க எல்லாருக்கும் ஒரு உணர்வை கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்க எங்க மன இஷ்டப்படி வாழ்ந்துட்டோம். ஆண்டவரே இனிமே உங்க சித்தத்தின்படி வாழ எங்கள் திருச்சபை உமது பிரியப்படுத்துகிற ஒரு திருச்சபையாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல சரீர சுகபலத்தை
கிருபை கர்த்தர் கொடுங்க. திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்க கிருபை எங்களை நடத்திட்டு ஆண்டவரே. சத்தியாவியாகிய தேற்றரவாளன் சகல சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியன ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.